வணக்கம். இன்னும் ஒரு மணித்தியாலம் அல்லது 1.5 மணித்தியாலத்துக்குள்ளே 2024ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரைகள் நிறைவடைய இருக்கின்றன. இந்த தேர்தல் பரப்புரை காலம் மிக குறுகியதாக இருந்திருக்கிறது. ஜனாதிபதி தேர்தல் முடிவடைந்த கையோடு பாராளுமன்றம் கலைக்கப்பட்டு சட்டத்திலே ஆக குறைந்த ஒரு கால இடைவெளியை வைத்து இந்த பொது தேர்தல் நடைபெறப் போகிறது. இந்த இடைப்பட்ட காலத்திலே தமிழ் மக்கள் சார்பாக பாராளுமன்றத்துக்கு அனுப்பப்பட போகிறவர்கள் யார்? ஏன் அவர்களை அனுப்ப வேண்டும்? அவர்கள் அடுத்த பாராளுமன்றத்திலே எதை செய்ய வேண்டும்? எப்படியான பிரதிநிதித்துவத்தை வழங்க வேண்டும் என்கின்ற கேள்விகளுக்கு அடுத்த 2 நாட்களிலும் மக்கள் தீர ஆராய்ந்து தங்களுடைய வாக்குகளை அளிக்கப் போகிறார்கள். இந்த விடயங்கள் சம்பந்தமாக மக்களுக்கு சரியானதொரு தெளிவு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே பல குழப்பங்கள் அவிழ்த்து விடப்பட்டிருந்தன. முதலிலே வேட்பாளர்களுடைய எண்ணிக்கை. வடக்கு கிழக்கிலே தான் மிக அதிகமான வேட்பாளர்கள் இந்த தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். பல அரசியல் கட்சிகள், பல சுயேட்சை குழுக்கள். அந்த அரசியல் கட்சிகளிலே பெரும்பாலான கட்சிகளை நாங்கள் கேட்டு அறிந்தது கிடையாது. அவைகள் பதிவு செய்யப்பட்ட கட்சிகளாக இருக்கக்கூடும். ஆனால் அவைகளுடைய பெயர்கள் கூட நமக்கு தெரியாது. சில சமயங்களிலே தேர்தலுக்கு தேர்தல் தங்கள் பெயர்களை மாற்றுகிறவர்களாகவும் தங்களுடைய சின்னங்களை மாற்றுகிறவர்களாகவும் கூட அவர்கள் இருக்கலாம். சுயேட்சை குழுக்களை பொறுத்தவரையிலே அது இந்த தேர்தலுக்கென்று கொண்டு வரப்படுகிற குழு தேர்தலோடு அது முடிவடைந்து விடும். அவருடைய காலம் முடிவடைந்து விடும். ஆகவே ஏராளமான கட்சிகளையும் சுயேட்சை குழுக்களையும் நிறுத்தி, ஆனால் அந்த கட்சிகளிலும் சுயேட்சை குழுக்களிலும் ஓரிருவராவது மக்களுக்கு தெரிந்த முகங்கள், அப்படியானவர்களை நிறுத்துகிற போது அது மக்களிடத்திலே சில சமயங்களிலே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். கட்சிகளிலே பயணித்தவர்கள், ஒரு குறித்த கட்சியிலே முக்கிய உறுப்பினராக இருந்தவர்கள் திடீரென்று இன்னொரு கட்சியிலே போட்டியிடுவது அல்லது சுயேட்சையாக தாங்கள் சில பேர் சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கி அதிலே போட்டியிடுவதும் நிச்சயமாக குழப்பத்தை ஏற்படுவதற்காகவே செய்யப்படுகிற ஒரு விடயம். பலருக்கு 100க்கு 80% ஆவது தாங்கள் இந்த தேர்தலில் வெற்றி பெற மாட்டோம் என்பது திட்டவட்டமாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தும் தேர்தலிலே போட்டியிடுகிறார்கள். அதற்கான காரணம் என்னவாக இருக்கும் என்று யாரும் ஊகித்தறிய முடியும். ஆனால் அவர்களுக்கு பின்னால் பணபலம் உடையவர்கள் இருக்கிறார்கள். ஏன் அவர்கள் தங்களுடைய பணத்தை இப்படியாக விரயம் செய்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது. அதற்கான பதிலும் அவர்களுடைய பண பலத்தை உபயோகித்து ஒரு அரசியல் நிகழ்ச்சி ஒன்று நிச்சயமாக இருக்க போகிறது. ஒரு தேர்தலிலே இப்படியான குழப்பங்களை ஏற்படுத்தி தேர்தல் முடிவுகளை தங்களுக்கு விருப்பமான விதத்திலே மாற்றியமைக்க யாராவது யோசிப்பார்களாக இருந்தால் அது ஒரு அரசியல் நிகழ்ச்சிக்கிறார். இந்த தடவை தமிழ் மக்களுடைய வாக்குகள் சிதறப்பட வேண்டும், தமிழ் மக்களுடைய வாக்குகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட வேண்டும் என்ற பல்வேறு சதித்திட்டங்கள் இந்த வேட்பாளர்களின் எண்ணிக்கை விரிவடைவதன் மூலமாக அடைய நினைக்கிறார்கள். ஆனால் மக்கள் தெளிவாக இருந்தால், மக்கள் இந்த குழப்பங்களை தவிர்த்து தெளிவான நோக்கோடு இந்த தேர்தலிலே எப்படியான முடிவு பெற வேண்டும் தமிழ் மக்கள் சார்பாக என்று நினைத்து பார்த்தால்
இது குழப்பங்களே அல்ல. நாங்களும் இந்த பிரச்சார கால இடைவெளியிலே மக்களோடு பேசுகிற போது பலவிதமான குழப்பங்கள் தெளிவடைந்திருக்கின்றன. விசேடமாக இலங்கை தமிழரசு கட்சி குறிவைத்து தாக்கப்படுகிறது. வேறொரு கட்சியை பற்றியும் ஒரு கேள்வியும் கேட்பதில்லை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியுடைய இந்த கூட்டம் எப்ப நடந்தது, எத்தனை பேர் வந்தார்கள், எப்படியாக வாக்கெடுத்தார், தீர்மானம் எடுத்தீர்கள், இப்படியாக இந்த கட்சியை பற்றி அவர்களுக்கு இருக்கிற கரிசனை என்றால் தங்களுடைய நாளாந்த சாப்பாட்டுக்கு இருக்கிற கரிசனை கூட அதை விட மேலான. அப்படியாக மிகவும் கஷ்டப்பட்டு இந்த கட்சியை பற்றி சிந்திக்கிறார்கள். மற்ற கட்சிகளிடத்திலே கேள்வி கேட்பதில்லை என்பது ஒரு நல்ல சகுனம். ஏனென்றால் அது மக்கள் கட்சியே அல்ல. அவைகள் தனியார் கம்பெனிகளைப் போல, குடும்ப நிறுவனங்களைப் போல, தனியாருடைய நடவடிக்கைகளுக்காக, சுயநல தேவைகளுக்காக இயங்குகிறவை. ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி மக்களுடைய கட்சி. ஆகையினாலே அதை பற்றி கேள்வி கேட்க முடியும். கேள்வி கேட்பது நல்லது. நாங்களும் பொறுப்பாக பதில்கள் சொல்லி இருக்கிறோம். நாங்கள் பதில்களை சொல்ல சொல்ல இந்த குழப்பம் போல தென்பட்ட விடயங்கள் எல்லாம் தெளிவு பெற்றிருக்கின்றன. இந்த விடயத்திலே எங்களுடைய கட்சி சார்பாக, என் சார்பாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நூற்றுக்கணக்கான கட்சி தொண்டர்களுக்கு நான் நன்றி செலுத்த விரும்புகிறேன். எந்தவித பயனையும் எதிர்பார்க்காது கட்சி நன்மைக்காக, மக்கள் நன்மைக்காக அவர்கள் அயராது உழைத்திருக்கிறார்கள். பொதுமக்களுடைய குழப்பங்கள், கேள்விகளுக்கு பதில் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுடைய உழைப்பின் பலனாக இப்பொழுது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்திலே மக்களுடைய சிந்தனையிலே தெளிவு பிறந்திருக்கிறது. அந்த தெளிவு தேர்தல் முடிவுகளிலே பிரதிபலிக்கும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். வடக்கிலேயும் கிழக்கிலேயும் இருந்து இலங்கை தமிழரசு கட்சியை மட்டும் மக்கள் தெரிவு செய்வார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். இந்த வேளையிலே மிகவும் விசேஷமாக கிழக்கிலங்கையிலே இலங்கை தமிழரசு கட்சியுடைய பிரச்சார நடவடிக்கைகள் அனைத்தையும் முன்னின்று செயற்படுத்தி மட்டக்களப்பு மாவட்டத்துக்கும் தலைமை தாங்கி இந்த தேர்தலை எதிர்கொள்ளுகிற எங்களுடைய கட்சியிலே முக்கியமானவர் இளைஞனாக இருந்தாலும் சாணக்கியன் ராசமாணிக்கம் அவர்களுடைய தொண்டு, அவருடைய உழைப்பு அளப்பரியது. அவரை மிக அதிகப்படியான வாக்குகளாலே மக்கள் வெல்ல வைப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அந்த விதமாகவே வடக்கிலேயும் நாங்கள் பல இளைஞர்கள், பல ஆற்றல் உள்ளவர்கள், பல படித்தவர்கள், பல கட்சி தொண்டர்களை நிறுத்தியிருக்கிறோம். அவர்களோடு சேர்ந்து நானும் பயணிக்கிறேன். ஆகையினாலே வடக்கிலே இந்த தலைமைத்துவத்தை கட்சி சார்பாக நாங்கள் கொடுக்கத்தக்கதான விதத்திலே நீங்கள் வாக்களிப்பீர்கள் என்று நான் எதிர்பார்க்கிறேன். யாழ் கிளிநொச்சி தேர்தல் மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வீட்டு சின்னத்துக்கு நீங்கள் வாக்களிக்கிற போது அந்த சின்னத்தின் கீழே முதலாவது வேட்பாளராக இலக்க 1 போட்டியிடுகிற எனக்கு உங்களுடைய வாக்கை அளிக்க வேண்டும் என்று மிகவும் வினயமாக உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.